கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். கிறிஸ்மஸ் முக்கோணம். முக்கோணம் என்றாலே அது ஒரு நிலையான உறுதியான வெற்றியின் அடையாள சின்னமாகும். கிறிஸ்மஸ் மரங்கள் எல்லாம் முக்கோண வடிவில் இருப்பதை பார்த்ததும் என் மனம் வேதத்துக்கு விரைந்தது. லூக்கா 2:10, இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்றான் தேவதூதன். அதோ அந்த கிறிஸ்மஸ் முக்கோண படத்தை பாருங்கள். கிறிஸ்மஸ் என்றாலே அது அன்பு, சந்தோஷம், சமாதானம், லவ், பீஸ், ஜாய். ஆவின் கனிகளில் முதல் 3 கனிகளாகிய அன்பு, சந்தோஷம், சமாதானம் பழுப்பது இயேசு பிறந்த இந்த கிறிஸ்மஸ் மூலம்தான். சில ஆண்டுகளுக்கு முன்பு பாபிலோன் என்ற ஈராக் நாட்டுக்கு சென்றிருந்த போது ஆதாம் ஏவாள் வாழ்ந்த இடத்தை பார்த்தேன். ஏதேன் தோட்டத்து நதிகள் இதக்கேல் மற்றும் ஐப்ராத் நதி இன்றும் ஓடிக்கொண்டிருப்பதை பார்த்து ஆச்சரியப்பட்டேன். அங்கே 6 மாதம் கோடைக்காலம், 6 மாதம் குளிர்காலம். 10 டிகிரி செல்சியஸ் பயங்கர குளிராக இருக்கும். அத்திமரம் இலை உதிரும் மர வகையை சார்ந்தது. 6 மாதம் குளிர்காலத்தில் அத்திமரத்தில் இலைகளே இருக்காது. ஆதியாகமம் 3:8, பகலில் குளிர்ச்சியான வேளையிலே கர்த்தர் ஏதேன் தோட்டத்துக்கு வந்து உலாவினார். நிர்வாணமாய் குளிரில் நடுங்கிக் கொண்டிருந்த ஆதாம் ஏவாளை பார்த்து கர்த்தர் மனது உருகினார், மனம் இறங்கினார். ஒரு ஆட்டுக்குட்டியை அடித்தார், தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். இதுதான் ஆண்டவரின் அன்பின் உச்சக்கட்டமாகும். ஆம், அதுபோல அரை நிர்வாணமாய் பாவ இருளில் மூழ்கி கிடந்த மனுக்குலத்துக்காக இயேசு பூமியில் வந்து பிறந்தார். தேவ ஆட்டுக்குட்டியாக பலியாகி இரட்சிப்பின் வஸ்திரத்தை தந்தார். இது இயேசுவின் அன்பின் உச்சக்கட்டமாகும். இதுதான் கிறிஸ்மஸ். இயேசு பிறந்திராவிட்டால் உலகமே பாவ இருளில் மூழ்கி கிடந்திருக்கும். நல்லவேளை இயேசு பிறந்தார். கிறிஸ்மஸ் நற்செய்தி வந்தது. பள்ளிக்கூடங்கள் வந்தது, ஆலயங்கள் வந்தது, ஆஸ்பத்திரிகள் வந்தது, அகவிருள் அகன்றது, அறிவொளி வீசியது, ஞானம் வளர்ந்தது, நாகரீகம் மலர்ந்தது, நறுமணம் வீசியது. என் வாலிப நாட்களில் இயேசுவை என் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டேன். இயேசு என் உள்ளத்தில் பிறந்தார். அன்று முதல் இன்று வரை நான் இயேசுவுக்கு 3 H கொடுக்கிறேன். அதாவது ஹம்பிள், ஹானஸ்ட், ஹார்ட் ஒர்க். அதற்கு பதிலாக இயேசு எனக்கு 3 H தருகிறார். அதாவது ஹெல்த், ஹாப்பினஸ் அண்ட் ஹெவன். கிறிஸ்மஸ் என்றாலே அன்புதான். ரோமர் 5:5 சொல்கிறது, தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. 1989ஆம் ஆண்டு கிறிஸ்மஸ் லீவில் ஊருக்கு வந்திருந்தேன். அப்போது என் தகப்பனாருக்கு வயது 93, தாயாருக்கு 83. அதோ பாருங்கள், இதுதான் என் தகப்பனாரின் பழைய படம். அப்போ உங்களுக்கு சாப்பிட எதுவும் ஆசையாக இருக்கிறதா என்று கேட்டேன். ஆமாம், கிளிமூக்கு மாம்பழம் சாப்பிட வேண்டும் ஆசையாக இருக்கிறது என்றார்கள். டிசம்பரில் கிளிமூக்கு மாம்பழமா? ஒரு கணம் யோசித்தேன். மறுகணம் சரிப்பா வாங்கி தருகிறேன் என்றேன். அடுத்த நாள் திருநெல்வேலி ஜங்ஷனில் உள்ள பழக்கடையில் சேலத்திலிருந்து வந்த கோடை மாம்பழம் இருப்பது கண்டு ஆச்சரியப்பட்டேன். வாங்கி கொண்டு அப்பாவிடம் கொடுத்தேன். ஆசையாக சாப்பிட்டு விட்டு யாத்திராம 23-25 என்று சொல்லி என்னை ஆசீர்வதித்தார்கள். அடுத்த வருடமே 94 வயதில் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போய்விட்டார்கள். கிறிஸ்மஸ் அன்பினால் ஒரு அற்புதம் நடந்தது கண்டு ஆச்சரியப்பட்டேன். கிறிஸ்மஸ் என்றாலே சந்தோஷம்தான். நமக்கு சந்தோஷம் உண்டாகும்படி கர்த்தர் காணப்படுவார். ஏசாயா 66:5. மத்தேயு 2:10 சொல்லுகிறது, அவர்கள் அதாவது சாஸ்திரிகள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்களாம். கிறிஸ்மஸ் அலங்கார நட்சத்திரங்களின் கலர் வெளிச்சத்தை பார்க்கும்போதெல்லாம் கர்த்தர் நமக்கும் இப்படி உதவிசுவார் என்று நான் நினைத்து கொள்வேன். எனவே தினமும் காலையும் மாலையும் பைபிளை ஆர்வத்தோடும் ஆசையோடும் உற்சாகத்தோடும் படித்து வருகிறேன். அநேக வாக்குத்தத்த வசனங்களை மனதிலும் வைத்துக் கொள்வேன். 1958 அகில உலக யூத் ஃபார் கிரைஸ்ட் 7 நாள் மாநாடு சென்னையில் உள்ள வெப்பேரியில் நடந்தது. அப்போது நான் கதிரில் பள்ளி மாணவன், வயது 17. திரு MS ஜெஸ்தாசன் ஐயர் அவர்களும் வெள்ளைக்கார துரையும் எங்கள் பள்ளிக்கு வந்து ஒரு அறிவிப்பு கொடுத்தார்கள். கலாத்தியர் 6 அதிகாரங்களிலிருந்தும் கேள்வி கேட்டு பைபிள் குயிஸ் நடத்தி ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலிருந்து ஒரு மாணவனை தேர்ந்தெடுத்து சென்னை YFC மாநாட்டுக்கு அழைத்து செல்வோம். ரயில் டிக்கெட் மற்றும் 7 நாள் சாப்பாடு அனைத்தும் இலவசம் என்றார்கள். எப்படியாவது ரயிலில் ஒரு தடவையாவது பிரயாணம் பண்ணிவிட வேண்டும் என்று எனக்கு ஆசையாக இருந்தது.
கலாத்தியர் 6 அதிகாரங்களையும் மனப்பாடமாய் படித்து விட்டேன். முதல் பரிசு கிடைத்தது. கதில் பள்ளியிலிருந்து அடியனை மட்டும் தேர்ந்தெடுத்து சென்னைக்கு அழைத்து சென்றார்கள். அங்கே பாட்டும் படிப்பும் பரவசமும் போதனையும் 7 நாட்கள் விருந்தும் சந்தோஷமாக இருந்தது. இங்கிலாந்திலிருந்து வந்த வெள்ளைக்கார வாலிபர்கள் என்னை விட உயரமாய் புஷ்டியாய் அழகாக இருந்தார்கள். செயின்ட் தாமஸ் மவுண்ட் பைபிள் சத்திர சான்றையும் காட்டினார்கள். கர்த்தருக்கு சோஸ்திரம். எரேமியா 15:16 சொல்லுகிறது, உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாக இருந்தது. ஆம், தேவைப்படும் போதெல்லாம் இயேசுவை நினைத்தால் போதும். இயேசு நமக்கும் ஞானத்தை தந்து சந்தோஷப்படுத்துவதை பார்த்திருக்கிறேன். 2002 சிரியாவில் ஒரு நாள் எங்கள் கம்பெனியில் குரூடாயில் உற்பத்தி திடீரென குறைய ஆரம்பித்தது. காரணம், குரூடாயில் உற்பத்தி அதிகரிக்க பயன்படுத்தும் ஒரு ராட்சத வாட்டர் பம்ப் ட்ரிப் ஆகிவிட்டது. ஆப்ரேட்டரை அனுப்பினேன், ஸ்டார்ட் பண்ண முடியவில்லை. சிரியா பெட்ரோல் இன்ஜினியரை அனுப்பினேன், அவரால் ஸ்டார்ட் பண்ண முடியவில்லை. வெள்ளைக்கார மேனேஜர் என்னை அழைத்து சென்றார். போகும் வழியில் யாக்கோபு 1:5 ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் என்ற வாக்குத்தத்தத்தை நினைத்து மனதுக்குள் ஜெபித்து கொண்டே வந்தேன். என்ன ஆச்சரியம், என்ன மிஸ்டேக் என்பதை கர்த்தர் எனக்கு காட்டினார். சரி செய்துவிட்டு ஸ்டார்ட் பண்ணினேன். ஸ்டார்ட் ஆகிவிட்டது. குரூடாயில் உற்பத்தி நார்மலானது. வெள்ளைக்காரன் என் முதுகை தட்டி கொடுத்து நன்றி சொன்னான். ஆம், கிறிஸ்துமஸ் சந்தோஷம் உண்டாகும்படி கர்த்தர் உதவி செய்தார். தேவனுக்கே மகிமை. கிறிஸ்துமஸ் என்றாலே அது சமாதானம்தான். ஏனென்றால் இயேசு ஒரு சமாதான பிரபு. ஏசாயா 9:6. லூக்கா 2:28-29. சிமியோன் இயேசுவை தன் கைகளில் ஏந்து கொண்டு தேவனை சோஸ்தரித்து, ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியனை இப்பொழுது சமாதானத்தோடே போக விடுகிறீர் என்றான். சமாதானத்துக்கு முதல் எதிரி கலக்கம், பயம்தான். கிறிஸ்துமஸ் செய்தி முதல் யாருக்கு சொல்லப்பட்டது? வயல்வெளியில் ஆடுகளோடு தங்கி இரவில் தூங்காமல் கண் விழித்து அதிக ஜாக்கிரதையோடு மந்தையை காத்து கொண்டிருந்த மேய்ப்பர்களை பார்த்துதான் பயப்படாதீர்கள் என்றான் தேவதூதன். நீதிமொழிகள் 22:29 சொல்கிறது, தன் வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். ஆம், கடவுளுக்கு பயந்து கண்ணும் கருத்துமாய் கடின உழைப்பு உழைக்கும் போது பயம் நீங்கி இயேசு நமக்கு சமாதானத்தை தந்து சந்தோஷப்படுத்துவதை நான் பார்த்திருக்கிறேன். 1987 ஒரு நாள் ஈராக்கில் உள்ள ஆயில் ரிஃபைனரியில் நைட் ஷிஃப்ட் பார்த்து கொண்டிருந்தேன். ஈராக்குக்கும் ஈரானுக்கும் இடையே யுத்தம் நடந்து கொண்டிருந்த சமயம் அது. இரவு 2 மணி இருக்கும். திடீரென சதாம் பார்ட்டியின் ஆள் ஒருவர் அரபிக் ட்ரெஸ்ஸில் கண்ட்ரோல் ரூமுக்குள் வந்தார். அரபிக்கில் பேசி அவரை வரவேற்றேன். அவர் என்னை பார்த்து அதிக சந்தோஷப்பட்டார். ஏனென்றால் நான் மட்டும்தான் தூங்காமல் விழிப்புடன் வேலை பார்த்து கொண்டிருந்தேன். மற்றவர்கள் தூங்குவதை பார்த்து வருத்தப்பட்டார். மறுநாள் காலையில் எங்கள் ப்ரொடக்ஷன் மேனேஜர் வந்து, மிஸ்டர் சாம், வெல்டன், நேற்று இரவில் வந்தது பெரிய ஆஃபீஸர். நைட் செக்கப் ரிஜிஸ்டரில் மிஸ்டர் சாம் இந்தியன் இன்ஜினியர் 50 இன்ஜினியருக்கு சமம் என்று எழுதிவிட்டு போயிருக்கிறார். அப்போது என் உள்ளம் கிறிஸ்துமஸ் சமாதானத்தினால் பொங்கி வழிந்தது. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பார்சல் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. சங்கீதம் 16:8. எனவே என் அன்பு சகோதர வாலிபனே, நீ தேவனை அறிந்து அவரை உத்தம இதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். We wish you all a Merry Christmas and a Happy New Year. God bless you.